இன்னைக்கு ரூ. 5க்கு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்குனா, அதில வெறும் 5 லேஸ் தான் இருந்துச்சு. இது நம்ம ரூ. 1க்கே பத்தாதேன்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது தான், நம்மளே வீட்ல ஏன் லேஸ் பண்ணிடலான்னு ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிக்கிட்டேன். இந்த மாதிரி கேரட் சீவுறது எல்லார் வீட்லையுமே இருக்கும். அதில் இந்த பிளேட்ல உருளைக்கிழங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு சீவிக்கோங்க. அப்போ தான் லேஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. சீவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள ஸ்டார்ச்லாம் வந்து போகும். தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி க்ளீனான கிளாத்தில் வந்து நல்லா போட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஈரம் கூட இருக்கக்கூடாது. நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஒரு ஈரம் கூட இல்லாமல் தொடச்ச உருளைக்கிழங்க எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் கிறிஸ்பியான சிப்ஸு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சுங்க நம்ம சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சால்ட் அண்டு சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே கேளுங்க.